வணக்கம் அன்பர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது பிரத்யங்கிரா தேவி கோவிலில் மிளகாய் ஹோமம் வழிபாடு பற்றிதான். உங்களால் முடிந்த அளவுக்கு வரமிளகாயை உங்கள் கையால் வாங்கி அங்கிருக்கும் குருக்களிடம் கொடுத்தால் ஹோமம் நடைபெறும் நேரத்தில் இந்த மிளகாய்களை போட்டு விடுவார். இப்படி செய்யும் போது உங்களின் மறைமுக மற்றும் நேரடி எதிரிகள் பிரச்சனைகள் அனைத்தும் பொசுங்கி விடும். கண் திருஷ்டியால் குடும்பத்திற்கு ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும். ஒரு சில கோவில்களில் ஹோமத்தில் நாமே நம் கைகளால் மிளகாய்களை ஹோம் குண்ட நெருப்பில் போட அனுமதிப்பார்கள். அப்படி வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வர மிளகாயை மாதம் 1 முறையென வாங்கி கொடுத்து வாருங்கள். பொதுவாக அமாவாசை தினத்தன்று ஹோமம் நடைபெறும். முடிந்தால் ஹோமம் நடைபெறும் நேரத்தில் கோவிலுக்கு சென்று வாருங்கள். இதில் கலந்து கொண்டாலே பிறரால் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும். தவிர உங்கள் மொத்த குடும்பமும் பாதுகாப்பாக இருப்பதை உணர்வீர்கள். அடுத்தவர்கள் நமக்கு ஏற்படுத்தும் ஏவல், பில்லி, சூனியம், திருஷ்டி, செய்வினை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நிறைய பணம் செலவு செய்யாமல் வாரம் 1 முறை பிரத்யங்கா தேவி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதும், மாதம் 1 முறை வர மிளகாய் வாங்கி கொடுப்பதையும் தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்களது குடும்பம் தீய சக்தி, கண் திருஷ்டி, எதிரி போன்றவைகளால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அன்னை பிரத்யங்கிரா தேவி உங்கள் குடும்பத்தை பிறரிடம் இருந்து பாதுகாப்பாக அரவணைத்து காப்பாள். வாய்ப்பு பெற்றவர்கள் இப்படி மிளகாய் வழிபாட்டை செய்து பாருங்கள். 11 நாட்கள் இந்த பூஜை செய்து பாருங்க. பணக்கஷ்டமும் வறுமையும் உங்கள் வீட்டை விட்டு ஓடும்.